அதுக்கும் கீழ் ஷெல்ஃபில் கண்ணாடி கிளாஸஸ் இருக்குது, டீ பாட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சூப் பவுல் இருக்குது. இங்கே வந்து பெரிய பெரிய கப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டுக்கு மேலே பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்குது. அதுக்கும் கீழ் ஷெல்ஃபில் மிக்சிங் பவுல் இருக்குது, கண்ணாடி இருக்குது, பிங்கானும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கப்ஸ் இருக்குது. கீழே வந்து அதுக்கும் குட்டி குட்டி கப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய கிச்சன் அக்சசரிஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பவுல்ஸ்லாம். கீழ் ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷெல்ஃபில் 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குது. இந்த ட்ரேயில் ஸ்ட்ரா இருக்குது, நைஃப் இருக்குது, ஒரு சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் சின்ன சின்ன மசாலா பேக்கெட்லாம் இதில் இருக்குது. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் இருக்குது. அதுக்கும் கீழ் ஷெல்ஃபில் இந்த ட்ரேயில் ஃபில்டர் இருக்குது, வடை கரண்டி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் டோஸ்டர் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் பருப்பு வகையெல்லாம் மேலே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கொள்ளு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, தனியா எல்லாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஒரே ஷெல்ஃபாக தான் இருந்தது. நான் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன பலகை வச்சுட்டு அதுக்கு மேலே பாதி கீழே பாதின்னு பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் கிளாஸ் கப்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த பலகை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயர் பாக்ஸோட பலகை. இது நான் பேப்பரில் வச்சுட்டு அதுக்கு மேலே இது வச்சுருக்கேன். ஏன்னா பேப்பர் மேலே நம்ம கிளாஸ் வச்சோம்னா இதோட தண்ணிலாம் வடிஞ்சதுன்னா சீக்கிரமாக பேப்பர் வந்து ஈரமாயிட்டு கொஞ்சம் கசகசன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதனால் நான் அது மேலே பலகை வச்சுருக்கேன். இந்த சின்ன ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஜார் இருக்குது, சின்ன சின்ன கிண்ணம்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கார்னர் ஷெல்ஃப் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் ஷாப்பில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இப்போ என்ன ரேட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதில் வந்து நான் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே டிஃபன் பிளேட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கும் கீழ் ஷெல்ஃபில் சின்ன சின்ன கிண்ணமும் டிஷ்ஷும் வச்சுருக்கேன். அதுக்கும் கீழ் ஷெல்ஃபில் இந்த ட்ரேயில் மளிகை பொருள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் பின்னாடி வந்து மாவு ஐட்டம் வச்சுருக்கேன். இதில் வந்து தட்டைப்பயிறு, கீழே கம்பு, இல்லை மிளகாத்தூள் இதெல்லாம் இந்த பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ என்னோடய கிச்சனை ஓவரால் வியூ காட்டுறேன் உங்களுக்கு.
வரைக்கும் நான் மாடலர் இல்லைனா மாடலர், சின்ன சைஸ் இல்லைனா பெரிய சைஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுருக்கிறத பொறுத்திருக்கு. ஏன்னா நம்ம பாதி நேரம் வந்து நம்ம கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம கிச்சனை வந்து நீட்டாகவும் அழகாகவும் வச்சுருக்கலாம். இன்னும் நிறையா பியூட்டி டிப்ஸ், ரெசிபிஸ், ஆர்கனைசிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.